என்னுடைய தலைப்பு இந்த காலை நேரத்தில் அசைக்க முடியாத அன்பு. அசைக்க முடியாத அன்பு. தேவனின் நோக்கத்தில் நிச்சயத்தை கண்டறிதல். அவருடைய நோக்கத்தில் எங்களுக்கு அவர் வைத்திருக்கிற நோக்கத்தில் நாங்கள் எப்படி நிச்சயத்தை கண்டறிவது? ஒரு அசைக்க முடியாத அன்பு தேவனிடத்தில் எங்களுக்கு இருக்கிறது. அதை குறித்து இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இனி என்னுடைய பிரதான சிந்தனை இந்த காலை நேரத்தில் என்னுடைய பிரதான சிந்தனை இதுதான். என்னுடைய பிரதான சிந்தனை, தேவனுடைய அன்பு அசைக்க முடியாதது என்பதால் எந்த நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம். தேவனுடைய அன்பு அசைக்க முடியாதது என்பதால் எந்த நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கையுடன் உறுதியுடன் அதை எதிர்கொள்ள எங்களுக்கு முடியும். ரைட்? எனக்கு தெரியும் இன்று ஏன் நான் இப்படிப்பட்ட தலையங்களில் இந்த காலத்தில் நான் பேசிக்கொண்டிருப்பது காரணம் என்னென்று கேட்டால், பலர் கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது வாழ்க்கை சில நேரத்தில் ஒரு அர்த்தமில்லாத ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுக்க முடியும். ரைட்? நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு நோய் சுகப்படுத்துவதற்காக. ஆனால் இன்னுமே உங்களுக்கு அதற்கான சுகம் கிடைக்கவில்லை. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும், உங்களோட சிலவேளை ஒரு பிசினஸ் இருக்கலாம், ஒரு வியாபாரம், நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை செய்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேலை செய்தாலும், அந்த வேலை செய்யும் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு ஒரே இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட வியாபாரம் உடைந்து விழுந்து போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்பொழுதுமே சரியானதை செய்தாலும் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் ஆனா எல்லாமே பிழையா போய் கொண்டிருக்குது. நீங்க எப்பொழுதுமே உங்களோட உறவுகளில் விசுவாசம் உள்ள நபராய் இருந்தாலும், உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் அவர்கள் உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற உறவு ஒரு விசுவாசம் இல்லாத உறவாய், நீங்கள் அதில் பல வேதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அர்ப்பணிப்போடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த பிள்ளைகளோ உங்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல், அப்படி இல்லாமல் தேவனை விட்டு கூட விலகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாய் இருக்கலாம். பல வருடங்களாக நீங்கள் ஜபிக்கிற சில ஜபங்களுக்கு இன்னுமே பதில் இல்லை. எப்படி நான் இதுக்கு முகம் கொடுப்பது என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தால் உங்களுக்குள் சில வேளை இந்த மாதிரியான கேள்விகள் எழும்பக்கூடும். முதலாவது, நீங்கள் ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்படி இல்லாவிட்டால், ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களா? ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே என்று நீங்க கேட்கலாம். இல்லாட்டி, ஆண்டவரே நீங்க இன்னுமே எனக்காக இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்காக செயல்படுகிறீங்களா? ஆண்டவரே என்ற கேள்வியை கூட நீங்க கேட்கலாம். சிலர் இன்றைய சபைக்குள் வரும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள் ஒரு பெரிய போராட்டம், பெரிய சவால், பெரிய பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். வெளியிலே நீங்கள் ஒன்றை காட்டினாலும் உள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. நீங்கள் இன்று உணர்வு ரீதியாக களைத்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக களைத்து போயிருக்கலாம், ஜபிக்க முடியாது, ஆண்டவருடன் கூட நேரம் செலவழிக்க முடியாது, உங்களுடைய சரீர ரீதியாக நீங்கள் களைத்து போய் ஒரு நபராய் இன்றைக்கு இருக்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு வல்லமையா ஒரு முகத்தை காட்ட பார்த்தாலும் உங்களுக்கு அதை கூட இப்ப செய்ய முடியாத நிலை. நீங்கள் இவ்வளவு காலமும் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, உங்களுக்கு பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கணும்ன்றதுக்காக ஒரு வல்லமையான நபராய், ஆவிக்குரிய ரீதியில் வல்லமையான நபராய் நீங்கள் உங்களை காண்பிக்க பார்த்தாலும் இப்பொழுது அதை கூட உங்களுக்கு செய்ய முடியாத நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்க இருந்தா நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், நீங்க தனியா இல்லை அந்த இடத்துல. நீங்க தனியா இல்லை அந்த இடத்துல. ரைட்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-38 பவுல் எழுதிய அந்த பகுதி உங்களை போல் மக்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. அது எழுதப்பட்ட மக்களின் வாழ்க்கை அந்த நேரத்தில் எடுத்து பார்த்து அவங்களோட வீடுகள் அவங்க இழந்திருந்தாங்க, அந்த நேரத்தில் அவங்களோட குடும்பங்கள் அவங்க இழந்திருந்தாங்க, அவங்களுக்கு இருந்த விடுதலை அவங்க இழந்திருந்தாங்க. அந்த மக்கள் கூட அந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஆண்டவர் எங்களுக்கு அன்பு செலுத்தினால் ஏன் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் உண்மையாவே நல்லவராய் இருந்தால் எப்படி என்ன மறந்திருப்பார் அவர்? ஏன் என்ன மறந்துட்டார் என்ற கேள்வி அவர்கள் கேட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனைகள் மத்தியில் பவுல் இவர்களுக்கு ஒரு மிகவும் வல்லமையான ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். இது ஒரு அசைக்க முடியாத சத்தியம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவரின் வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், ரோமர் 8:31 இப்படி சொல்லுகிறார், தேவன் நமக்காக இருந்தால்
யாரால் எங்களுக்கு எதிராக வர முடியும்? தேவன் நமக்காய் இருந்தால் யாருக்கு எங்களுக்கு எதிராக வர முடியும் என்று ரோமர் 8:31 அவர் சொல்லுகிறார். இன்னொரு விதத்தில் அவர் சொல்லுகிறார், உண்மையாவே ஆண்டவர் எங்களுக்கு அன்பு செலுத்தினார், உண்மையாவே ஆண்டவர் எங்களுடைய பக்கத்தில் இருந்தார், உண்மையாவே ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய அன்பு மாறாத அன்பா இருந்தா ஒன்றாலையும் எங்களை ஆண்டவரை விட்டு விலக்க முடியாது. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள், எங்கள் வாழ்க்கையில் வருகிற வருத்தங்கள், எங்கள் வாழ்க்கையில் வருகிற பயங்கள், இவை ஒன்றுக்குமே எங்களை ஆண்டவரிடம் இருந்து பிரிக்க முடியாது என்று பவுலடியார் இந்த சத்தியத்தில் கூறுகிறார். அதனால்தான் இந்த பகுதி எங்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதியா இருக்குது வாசிக்கிறதுக்கு. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கின்றேன். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வார்த்தை மிக தெளிவாக எங்களுக்கு பேசியிருக்கிறது. உங்களது அன்பில் இருந்து எங்களை ஒன்றாலும் பிரிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய தற்காலிகமாக நாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், நோவுகள் எங்களுக்கு ஆண்டவரே சில வேளைகளில் இந்த சத்தியத்தை மறைத்திருக்கிறது. எங்கள் கண்களில் இருந்து அதை காண முடியாத அளவுக்கு நாங்கள் மூழ்கி போயிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும். எங்கள் இருதயங்களை நீர் ஆண்டவரை காண்கிற தேவன். நாங்கள் இருக்கிற கலங்கி போன இடங்களை காண்கிற தேவன். எங்களை உயர்த்தடும் ஆண்டவரே. எங்களுக்கு மீண்டும் எங்களது ஆண்டவரே சந்தேகம் மத்தியிலும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. முழுமையாக எங்களை உங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இதை வாசிக்கும் பொழுது, இதில் கூறப்படுகிற சத்தியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்குகிறது இந்த சத்தியம் எவ்வளவு வல்லமையானது என்று. ஆனால் யதார்த்தமாய் நாங்கள் பார்க்கும் பொழுது, உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, வேதனைகள் மத்தியில் முகம் கொடுக்கிற பொழுது இந்த சத்தியத்தை விசுவாசிப்பது ஒரு கடினமான விடயமாய் எங்களுக்கு இருக்கலாம். அதனால் தான் பவுல் ஆரம்பிக்கிற இடம் எங்கென்று நாங்கள் எடுத்து பார்த்தா, அவர் ஆரம்பிக்கிற இடம் அவர் விசுவாசத்தை குறித்து பேசுவதற்கு முன்பதாக சந்தேகத்தை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உண்மையான விசுவாசம் சந்தேகத்தை புறக்கணிக்கிறது அல்ல, சந்தேகத்தோடு போராடுதல். அதான் உண்மையான விசுவாசம். உண்மையான விசுவாசம் என்பது சந்தேகத்தை புறக்கணிப்பதல்ல, சந்தேகத்தோடு போராடுவது. அதான் உண்மையான விசுவாசம் என்று அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். அவர் என்று எங்களுக்கு காண்பிக்கிற முதலாவது விஷயம்,
சந்தேகம் ஏன் எங்களுக்கு முக்கியம்? ரைட், சந்தேகம் ஏன் எங்களுக்கு முக்கியம்? அதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த தலைப்பு, என்னுடைய இன்று பிரசங்கத்தின் தலைப்பை நான் சொன்னேன், அசைக்க முடியாத அன்பு, தேவனின் நோக்கத்தில் நிச்சயத்தை கண்டறிதல். ரைட், ஆண்டவருடைய அன்பு அசைக்க முடியாது என்பதால் நான் சொன்னேன், ஆண்டவருடைய அன்பு அசைக்க முடியாது என்பதால் எந்த நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாங்கள் இந்த சந்தேகங்களோடு பயணிக்கிற பொழுது என்ன நடக்குது என்றால், எங்களுக்கு சந்தேகம் முக்கியமாக இருக்கிறது. சந்தேகத்தோடு நாங்கள் பயணிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பின் வல்லமை எங்களை சந்தேகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எங்களை பவுல் காண்பிக்கிற இந்த காரியத்தை கண்டு அந்த நிச்சயத்தை எங்களுக்குள் உறுதிப்படுத்த வேண்டும். அதனால்தான் இன்று நான் 2 காரியங்களை குறித்து பேச போகிறேன். சந்தேகத்தின் முக்கியத்துவம், அதே போல் ஆண்டவரின் அன்பின் வல்லமை. சந்தேகத்தின் முக்கியத்துவம், ஆண்டவரின் அன்பின் வல்லமை. முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது சந்தேகத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். ரஃபேல் என்ற ஒரு நபர் சொன்ன காரியத்தின் ஊடாக நான் ஆரம்பிக்கிறேன். சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் இல்லை, சோதனை இல்லாமல் பலம் இல்லை. சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் இல்லை, சோதனை இல்லாமல் பலம் இல்லை. நீங்கள் பல நேரத்தில் நீங்கள் போதிப்பதை கேட்டிருக்கலாம். சந்தேகப்படுவது ஒரு பிழையான விஷயம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் போதனைகளில் கேட்டிருக்கலாம், சந்தேகப்படக்கூடாது, நாங்க சந்தேகம் வந்தா அதை மறைச்சிட்டு எப்படியாவது அந்த விசுவாசத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்க நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் அது சாத்தியமான விஷயம் இல்லை. சந்தேகம் ஒன்று எங்கள் இருதயத்துக்குள் வருகிற பொழுது அதை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. ஒரு சந்தேகம் எங்கள் இருதயத்துக்கு வரும் பொழுது அந்த சந்தேகத்தை வெளியே கொண்டு வந்து அந்த சந்தேகத்தோடு நாங்கள் போராட வேண்டும். அந்த சந்தேகத்தோடு நாங்கள் போராட வேண்டும் தேவனோடு. அந்த சந்தேகத்தோடு போராடுகிற பொழுதுதான் அதை எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. சந்தேகம் ஒரு பிழையான விஷயம் அல்ல. சந்தேகம் வந்து எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதனால்தான் பவுலடியார் ஆரம்பிக்கிறார். 28ஆம் வசனத்தை பாருங்க. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தா, அவர் 28ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறது வந்து, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்ட தேவன் அன்புக்குரிய சகல நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது ஒரு நிச்சயத்தன்மை, இந்த ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்காக என்று நிச்சயமாய் எனக்கு தெரியும் என்று பவுலடியார் கூறுகிறார். அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயமாய் அவர் அப்படி கூறினாலும், அதே போல் நாங்கள் அதே பிறகு எடுத்து பாருங்க, 38ஆம் வசனத்துக்கு போய்க்குள்ள அவர் இப்படி சொல்லுகிறார். 38ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. அவர் சொல்றார் வந்து, ஐ அம் கன்வின்ஸ்ட், அதாவது அல்ல சொல்றார், எனக்கு தெரியும் ஒன்றினாலும் தேவ அன்பில் இருந்து 39 நினைக்கிறேன் தமிழ்ல, தேவ அன்பினால் எங்களை ஒன்றினாலும் பிரிக்க முடியாது, எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். இவைகளில் நாம் என்னுடைய சொல்லுகிறோம், தேவன் நம்முடைய பட்சத்தை நமக்கு விரோதமாக இருக்கிறவர் இல்லை. 31 39 ரைட். அதுல சொல்லப்படுகிறது விசேஷமாக தேவ அன்பில் இருந்து எங்களை ஒன்றாலும் பிரிக்க முடியாது. பாருங்க, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று நிச்சயத்திருக்கிறேன், ஒரு நிச்சயமாய் கூறுகிறார். 28ஆம் வசனத்திலும் அவர் நிச்சயமாய் கூறுகிறார். 39ஆம் வசனத்தில் நிச்சயமாய் கூறுகிறார். ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில 7 கேள்விகளை அவர் கேட்கிறார். வாட்சி பார்த்தீங்கன்னா மிக அழகு. 7 கேள்விகள். அந்த கேள்விகள் எல்லாம் என்ன? சந்தேகத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு தான் அந்த கேள்விகள் இருக்குது. நிச்சயமா ஆரம்பிச்சு நிச்சயமா முடித்த இந்த பகுதியில நடுவுல கேள்விகள். ஏன் கேள்விகள்? சந்தேகத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக. பவுலடியாருக்கு இது எங்களுக்கு தெரியுது. பவுலடியாருக்கு தெரியுது, நாங்கள் வந்து இந்த இவ்வளவு நிச்சயமா இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம் வரலாம். எங்கள் வாழ்க்கையில் போற பயணத்தில் சந்தேகம் வருவது ஒரு சாதாரண விஷயம். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுக்கு தலை தூக்க முடியாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில் நாங்கள் சந்தேகப்படுவது ஒரு சாதாரண விஷயம். அது மனித தன்மை. ஆனால் அந்த சந்தேகத்தின் ஊடாக கூட நாங்கள் தேவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு அந்த சந்தேகம் ஒரு நல்ல ஒரு தருணமாக எங்களுக்கு காணப்படுகிறது. பாருங்க, அவர் திரும்பி கேட்கிற கேள்வியில பாருங்க, எங்களுக்கு விரோதமாய் யாரால் எழும்ப முடியும்? அவர் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு விரோதமாய் யாரு சாட்சி கூற முடியும் என்று கேட்கிறார். எங்களை தேவன் அன்பில் இருந்து யாரால் பிரிக்க முடியும்? இப்படிப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து அந்த நடுவில் அவர் கேட்டுக்கொண்டு வாரார். அது கேட்டுக்கொண்டு வரதுக்கு காரணம் என்னண்டா, இவைகள் எல்லாமே எங்களுக்குள்ள வரக்கூடிய சந்தேகங்கள். இந்த சந்தேகங்கள் எங்கள் இருதயத்துக்கு வருது. அந்த சந்தேக கேள்விகளால் பவுலடியார் கொண்டு வந்து எங்களிடம் கேட்கிறார். கடைசியாக அவர் சொல்கிறார், நான் நிச்சயமா எனக்கு தெரியும் ஒன்றினாலும் எனக்கு தேவ அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாங்கள்
பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில் எங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரக்கூடியும். ரைட்? வேதனைகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது, சவால்களுக்கு முகம் கொடுக்கிற பொழுது, சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது, ரைட், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நாங்கள் முகம் கொடுக்கிற காரியங்கள் வரும் பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வுகள் வரலாம். அதான் பவுலடியார் எங்களுக்கு சொல்லுகிறார், வல்லமையான விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட கேள்விகளோடு முகம் கொடுத்து அவர்கள் போராடுவது ஒரு சாதாரண விஷயம். அதாவது சந்தேகம் என்றது உங்களுடைய விசுவாசத்தை இழந்ததுக்கு அர்த்தம் அல்ல. ரைட்? அதாவது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை குறித்து ஆழமாக சிந்திக்கிறீர்கள் நீங்கள் சந்தேகிக்கும் பொழுது. அதாவது நீங்கள் ஒரு சாதாரண நபர், நீங்கள் உண்மையான ஒரு நபர் என்பதுதான் சந்தேகம் உங்களுக்கு காண்பிக்கிறது. இனி பவுல் இதில் எங்களுக்கு சொல்லவில்லை நீங்க கேள்வி கேட்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லல. ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்கள் கேள்விகளை ஆண்டவருக்குள் கொண்டு வாருங்கள், ஆண்டவரிடம் கொண்டு வந்து அந்த கேள்விகளை கேளுங்கள், அந்த கேள்விகளோடு போராடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தை வல்லமைப்படுத்துவார் என்று அவர் சொல்லுகிறார். ஜார்ஜ் ஃபீல்ட் என்று ஒரு போதகர் இருந்தார். அவர் மிக வல்லமையான போதகர். அவர் 1600ஆம் ஆண்டுகள் நினைக்கிறேன், 700 எனக்கு நினைவில்லை, ஊழியம் செஞ்ச போதகர். அவர் கிட்டத்தட்ட 18,000 பிரசங்கங்களை செஞ்சிருக்கிறார். 18,000 பிரசங்கங்கள் செய்தவர். 10 மில்லியன் மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க அந்த காலத்துல. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியமன். ரைட்? 18,000 பிரசங்கங்கள், 10 மில்லியன் மக்கள் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் அவருடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறார். அவருடைய தினசரி புத்தகம், அவருடைய ஜேர்னல் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவர் கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள எழுதுகிற புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா அவர் பல விதமான பாதுகாப்பற்ற நபராக ஆண்டவரிடம் கேள்வி கேட்ட கேள்விகள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு தனிமையா இருக்கு ஆண்டவரே, நீங்க எங்க இருக்கிறீங்க என்று கேட்கிறார். அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்குது. அவர் சொல்றார், ஆண்டவரே நீங்க இன்னுமே என்னோட இருக்கிறீங்களாப்பா என்று கேட்டிருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே என்று அவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் எனக்கு இன்னும் அன்பு செலுத்துகிறீங்களா? எனக்கு இப்படிப்பட்ட வருத்தங்கள் வருதே, என் வருத்தங்களுக்கு எனக்கு முகம் கொடுக்க கஷ்டமா இருக்கிறதே, நீங்கள் என்னோட உண்மையாவே இருக்கிறீங்களா என்று கூட அவர் கேட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்கள்ல கப்பல்ல பயணம் செய்யணும், ஊழியத்துக்கு கப்பல்ல பயணம் செய்யக்குள்ள பலவிதமான நோய்கள் மிக விரைவாக வரும். அந்த நோய்களின் மத்தியில் அவர் எழுதின காரியங்கள் இது. யாரு உண்மையான ஜார்ஜ் வின்ஃபீல்ட்? அதாவது 18,000 பிரசங்கங்கள் 10 மில்லியன் மக்களுக்கு பிரசங்கித்த, விசுவாசத்தில் பிரசங்கித்தவரா உண்மையான ஜார்ஜ் ஃபீல்ட்? அப்படி இல்லாவிட்டால் தனது தினசரி புத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் முகம் கொடுத்த போராட்டங்களோடு தேவனின் சந்தேகத்தில் கேட்ட கேள்விகளை எழுதினவரா உண்மையான ஜார்ஜ் ஃபீல்ட் என்று நீங்க கேட்டீங்கண்டா என்ற பதில் இதுதான். ரெண்டுமே ஒரு நபர் தான். ரெண்டுமே ஒரு நபர். தனிப்பட்ட என்னுடைய ஆண்டவருடைய கொடுக்கல் வாங்கலில் நான் சந்தேகத்தோடு போராடிவது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அந்த போராட்டம் என்னை ஒரு விசுவாசத்தில் ஒரு உறுதியான, விசுவாசத்தில் ஒரு நிலையான, விசுவாசத்தில் ஒரு சக்தியான நபராய் எனக்கு மற்றவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு அதை என்னை தயார்படுத்துகிறது. சந்தேகம் ஒரு பிழையான விஷயம் இல்லை. சந்தேகத்தை நாங்கள் சரியான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது தேவனுடைய பாதம். நீங்கள் சங்கீதங்களை எடுத்து வாசித்து பார்த்தால் சங்கீதங்கள் பல சங்கீதத்தில் நீங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன கைவிட்டுட்டீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னண்டா, இது எல்லாமே அவர்கள் சந்தேகத்தை அவர்கள் தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய சந்தேகத்தோடு அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள். சந்தேகத்தை கைவிடவில்லை. அதுதான் முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. உண்மையாக ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் வர வேண்டும். நீங்கள் அவருக்கு முன்னால நடிக்க தேவையில்லை. சந்தேகத்தை வச்சுட்டு இருதயத்துக்குள்ள, ஆண்டவரே இல்லை 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 ஆண்டவரே ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாம் செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நடிக்க வேண்டாம், நடிக்க முடியாது. அவர் உங்களை நல்லா காண்றார். சந்தேகத்தை வெளியில கொண்டு வந்து ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே உண்மையாவே எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் மத்தியில் நான் போய்க்குள்ள நீங்க எங்க இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிப்பாட வேண்டாம், பயப்பட வேண்டாம். சந்தேகத்தை கொண்டு வந்து அவர் முன்னால் அவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய நாங்கள் பழக வேண்டும். இப்படிப்பட்ட கேள்வியோடு என்று நீங்கள் போராடி கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆண்டவருக்கு முன்னால் வந்து சொல்லலாம், ஆண்டவரே
எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் என் அவிசுவாசத்துக்காக எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவருக்கு சொல்லலாம். ஆண்டவர், எனக்கு விசுவாசம் இருக்குது, நீங்க வருவீங்க, நீங்க இதை செய்வீங்கன்னு விசுவாசம் இருக்குது, ஆனா இந்த அவிசுவாசத்துக்காக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது, அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லலாம் அவருக்கு. அதுதான் அது வந்து ஒரு வீக் ஃபேத் அல்ல, அதாவது ஒரு என்னது பலவீனமான விசுவாசம் அல்ல, அது ஒரு பலவீனமான விசுவாசம் அல்ல, அது ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறது. It's a living faith. It's not a weak faith. It's a living faith. அது ஒரு ஜீவனுள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறது. ரைட்? இப்படி நீங்கள் பயணிக்கிற பொழுது உங்களுடைய விசுவாசம் இன்னுமே வளரப்போகிறது, வல்லமையாக போகிறது. உங்களை அசைக்க முடியாத ஒரு நபராய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விடுவார். ரைட்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்படிப்பட்ட எங்களோட விசுவாசம் சரியா ஒரு பாலம் மாதிரி. அந்த பாலம் நாங்க கட்டின பிறகு அந்த பாலத்துல முதல்ல சிலாக்கள் நடந்து போவாங்க. நடந்து போறது பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு நீங்க பாப்பீங்க, அந்த பாலத்துல கொஞ்ச நாள் செல்லக்குள்ள பைசிக்கல்ல போக வேண்டி வரும், அதுவும் பிரச்சனை இல்லை. அது பிறகு கார் போவோம் அந்த பாலத்துல, அதுவும் பிரச்சனை இல்லை. இது எங்களோட வாழ்க்கைக்கு வர்ற பிரச்சனைகள். நடந்து போற பிரச்சனைகள் வரலாம், பைக்ல வர்ற பிரச்சனைகள் வரலாம், கார் போற பிரச்சனை வரலாம். ஆனா கண்டெய்னர் லொரி போற காலம் ஒன்று வரப்போது அந்த பாலத்துல. நீங்க கட்டின பாலம் வல்லமையான பாலமா ஒரு கண்டெய்னர் லொரி போறதுக்கு. உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது இன்னுமே அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பாலத்தை, விசுவாசத்தை நாங்கள் கட்டி எழுப்பியிருக்கிறோமா? பலருடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் உடைஞ்சு விழுகிறாங்க. அது காரணம் என்னவென்றா, அவங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் கட்டி எழுப்பவில்லை. அவர்கள் விசுவாசத்தோடு அந்த சந்தேகங்களோடு அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யவில்லை. அப்படி போகிற ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனை வரும் பொழுது உடைஞ்சு விழ போகுது. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்றாருண்டா, உன் சந்தேகங்களோடு நீ போராடு, உன் சந்தேகங்களை என் மூல் கொண்டு வா, உன் சந்தேகங்களை கேள்விகளை கொண்டு வா, வந்து என்னோடு போராடி உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கொள். அப்பொழுது உனது விசுவாசம் ஒரு வல்லமையான பாலமாக கட்டி எழுப்பப்பட போகிறது. என்ன பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட கண்டெய்னர் லொரி உண்ட பாலத்துல போனாலும் அந்த பாலம் அசையாது. அதான் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவருக்கு தேவையா இருக்கிறது. ரைட்? இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ரைட்? அதாவது போராடாத ஒரு விசுவாசம், அதாவது சந்தேகங்களோடு போராடாத ஒரு விசுவாசம் ஒரு நாளும் ஒரு வல்லமையான நிற்கக்கூடிய, தனியாக நிற்கக்கூடிய ஒரு விசுவாசமாக மாறாது. அந்த ஸ்லைட்ல போடுங்க, அது இருக்குது. சந்தேகங்களோடு ஒரு போடும் மல்யுத்தம் செய்யாத விசுவாசம் நிலைத்து நிற்கும் அளவுக்கு வலுவாக வளராது. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இது சந்தேகத்தோடு ஒரு போதும் மல்யுத்தம் செய்யாத விசுவாசம், அல்லது போராடாத விசுவாசம், போராட்டம் செய்யாத விசுவாசம் என்னது? நிலைத்து நிற்கும் அளவுக்கு வலுவாக ஒரு நாளும் வளராது. அதனால உங்களுடைய சந்தேகங்களோட நீங்கள் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்? இதான் முதலாவது விஷயம். ரைட்? அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய வல்லமையான அன்பு. ரெண்டாவது விஷயம் தேவனுடைய அன்பின் வல்லமை. இது அந்த கேள்வி 31ஆம் வசனத்துல வர்ற கேள்வியிலிருந்து வருது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், முன்னால தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? இதுதான் விசுவாசம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி இதுதான், தேவன் உண்மையாவே என் பட்சத்தில் இருக்கிறாரா? என்ன, எனக்கு அவர் என்னோடு இருந்தா யாருக்கும் எனக்கு எதிராக வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய கேள்வி என்னண்டா, உண்மையாவே தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா, என் பக்கத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வியை தான் நீங்க கேட்கறீங்க. நான் சரியா பிள்ளையா சொல்றது? ஒரு சந்தேகம் இருக்கிறது, உண்மையாவே தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அதற்காக பவுல் 4 பதில்களை எங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பகுதியில் 4 பதில்கள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. 4 பதில்கள் அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் எங்கள் பக்கம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை காண்பதற்கான 4 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்னவென்றால், அவருடைய நோக்கம், தேவனின் நோக்கம், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய அன்பின் சாட்சி,
நாம் அவருக்கு பெருமதியானவர்கள் என்ற 4 காரியங்களை உங்களுக்கு இந்த வசனங்களினூடாக காண்பிக்க போகிறேன். அவரின் நோக்கம், அவரின் வாக்குத்தத்தம், அவரின் அன்பின் சாட்சி, நாம் அவருக்கு பெருமதியான. மிக விரைவாக போக போறேன், சுருக்கமாக சொல்ல போறேன், கேட்டுக்கொள்ளுங்க, நல்ல வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், தேவன் உங்கள் பக்கம் இருக்கின்றதுக்கு 4 காரியங்கள் பவுலடியார் எங்களுக்கு இந்த பகுதியில் தர்ற. முதலாவது அவரின் நோக்கம். அவரின் நோக்கம் 28ஆம் வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. 28ஆம் வசனம். ரைட், வாசிங்க டக்கண்டு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் அவரது தீர்மானத்தின்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அதாவது சரியான காரியங்கள், பிழையான காரியங்கள், நன்மை தீமை சகலவும் எதற்காக நடக்கிறது என்று, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதுக்கு முதல் ஸ்லைடுக்கு திரும்பி போங்க. அதுக்கு முதல் ஸ்லைட். ரைட், அல்ல பாருங்க. தேவன் நம்மை நேசிப்பவர்களின் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செயல்படுகிறார். தேவன் தம்மை நேசிக்கிறவர்களில், அதாவது தேவன் நேசிக்கிறவர்களுக்கு நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார். அவர் எங்கட நன்மைக்காகத்தான் எல்லாத்தையும் செயற்படுத்துகிறார். ஏண்டா தேவனுடைய அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கை குறித்து அவருக்கு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை உங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவர் காரியங்களை செய்வார். ரைட், ஆண்டவருடைய நோக்கம் வந்து உங்களோட வாழ்க்கையை ஒரு சொகுசான வாழ்க்கையா மாற்றுறது இல்ல. ஆண்டவருடைய நோக்கம் உங்களோட வாழ்க்கையை இயேசுவை போல் மாற்றுவது. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க கிறிஸ்தவர் ஆகின பிறகு உங்களோட வாழ்க்கையை சொகுசா மாற்றுறது தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அது இல்ல, பிழையான சிந்தனை. உண்மையா ஆண்டவர் உங்களை, அவருடைய நோக்கம் என்னவென்றால் உங்களை இயேசுவை போல் மாற்றுவது. உங்களை இயேசுவை போல் மாற்றுவது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ரைட், இயேசுவை போல் மாற்றுவென்றால், ரைட், அவருடைய மகனின் சொரூபத்துக்கு உங்களை மாற்றுவதற்கு அவர் வந்து கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வர இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராய் மாறப்போகிறீர்கள். இல்லாட்டி ஒரு நாளுமே மாற மாட்டோம். நாங்கள் ஒரு நாளுமே எங்களோட வாழ்க்கையில நல்லா போகும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம். ஆனால் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற நேரங்களில், கஷ்டங்கள் மத்தியில் செல்கிற நேரங்களில் எங்கள் வாழ்க்கை தேவ சொரூபமாய் மாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாய் காணப்படுகிறது. ரைட், எனக்கு நினைவிருக்கு, நான் முதலாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இந்த A-level முடிச்சு முதலாவது நான் வேலைக்கு போகும் பொழுது 19 வயதுல எனக்கு நான் ஒரு சேல்ஸ் ஜாப் ஒரு கிடைச்சது. அந்த வேலை செய்யறதுக்கு என்ன வந்து கொண்டு போட்ட இடம் வந்து பெட்டால ஒவ்வொரு கடைகளுக்கு போய் அந்த கம்பெனி வந்து நான் வேலை செஞ்ச கம்பெனியில் வந்து 17 கொண்டு வர்ற கம்பெனி. அதே மாதிரி பானுக்கு போடுற ஈஸ்ட் அந்த டின் கொண்டு வர கம்பெனி. அப்போ அதை விற்க சொல்லி தான் என்ன போட்டாங்க. நான் அந்த பெட்டாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா, அங்கே இருக்கிற வியாபாரிகள் மிகவும் கஷ்டமான ஆக்கள், அவங்க நம்ப முடியாத ஆக்கள், மிகவும் கஷ்டம் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறது. கடனுக்கு தான் இதை கொடுத்துட்டு திரும்பி காசு எடுக்கிறேன்டா, அது மிகப்பெரிய ஒரு பெரிய சவால். ஏன்னா அவங்க வந்து உலகத்தை நல்லா அறிஞ்ச ஆக்கள். அதுவும் விசேஷமாக எங்களே மாறி அந்த நாட்கள் ஒரு சின்ன பிள்ளை போய் அந்த 19 வயசு படியன்னு போனேன்டா பிரச்சனை தான், ஏமாற்றி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் என்னை கொண்டு போட்டாங்க. மிக கஷ்டமான ஒரு விஷயம். சில நேரங்களில் சாமானை போட்டுட்டு பேமெண்ட் எடுக்கிறதுக்கு அரை நாள் குந்தி இருக்கணும் கடையில். என்னடா ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பேமெண்ட் எடுக்கிறேன்னா அரை நாள் குந்தி இருந்தால் தான் பேமெண்ட்டை தருவாங்க. கடைசி அதுவும் ஒரு செக்கை தான் தருவாங்க. ஒரு 2 மாதம் செக் கொண்டு தருவாங்க. அதை கொண்டு 2 மாதத்துக்கு செக் ரிட்டர்ன் ஆகிடும். அப்புறம் அதை தூக்கிட்டு வந்து நிற்கணும். இன்னொரு அரை நாள், ஒரு கிழமை, ஒரு நாளும் போய் குந்திட்டு இருக்கணும் அந்த காசு. அதையும் அது செக்குக்கு பின்னால் காசில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை தந்துட்டு சொல்லுவாங்க, நாளைக்கு வா அதை மிச்சத்தை எடுக்கிறதுக்கு. இப்படி பல கஷ்டம். அப்போ நான் எப்போவுமே கேட்ட கேள்வி தான், ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு என்ன போட்டிங்க ஆண்டவரே வேலை செய்யறதுக்கு? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை மற்ற அது எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி பஸ்ஸில் ஏறினா ஆக்கள் எல்லாம் என்ன திரும்பி பார்ப்பாங்க, எங்கேருந்து வாரண்டு, கருவாட்டு மன நாத்தம் உடம்புல, கருவாட்டு கடைகளுக்குள்ளே தான் போய் நிற்கிறது. ரைட், எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ரைட் 7 மணி வரைக்கும் பஸ்ஸில் ஏறக்கூடாது, எல்லாரும் பஸ்ஸில் ஆக்கள் சனம் குறைஞ்சப்புறம் தான் பஸ்ஸில் ஏறலாம். இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை, கஷ்டம். ஆனால் 3 வருஷம் அந்த வேலை முடிஞ்ச பிறகு அடுத்த வேலைக்கு எனக்கு மாற்றம் வந்தோன்னு எனக்கு விளங்கிச்சு, ஆண்டவரேன் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான இடத்துல வச்சு என்ன ட்ரெயின் பண்ணாருண்டு. அதுக்கு பிறகு வியாபாரம் நல்லா கற்றுக்கொண்டுட்டேன். என்னென்னு யாரோடையும் வியாபாரம் செய்யலாம், என்ன மாதிரியான தொழிலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மிக விரைவாக அடுத்த 3 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பெரிய ஒரு இடத்துக்கு உயர்த்தி சென்றது காரணம் அந்த 3 வருஷ கஷ்டமான ட்ரைனிங். அந்த நேரத்தில்
எனக்கு விளங்கல ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஆண்டவர் கொண்டு சொன்னார். ஆனால் அது முடிஞ்ச பின்பதாக அடுத்த கட்டத்துக்கு போய்க்குள்ள எனக்கு விளங்கிச்சு, அந்த ட்ரைனிங் இல்லாட்டி இன்றைக்கு ஆண்டவர் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். இன்றைக்கு ஊழியத்துல கூட மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள எந்த விதமான மக்களோடும் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு பழக்கம் வந்தது அந்த இடத்துல நாம் வேலை செஞ்சபடியா. ஆண்டவர் செய்கிற எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது. எங்களால் காண முடியாது சில நேரத்தில் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை விடுறார் என்று. ஆனால் நோக்கம் இல்லாமல் அவர் ஒன்றையுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு வர இடம் கொடுக்க மாட்டார் என்று அவரின் அன்பை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை தீமை யாவற்றையுமே அவர் நன்மைக்காக மாற்றுகிற நபராக இருக்கிறார். ரைட், அதை நாங்க நம்ப வேண்டும். ரைட், அதான் முதலாவது விஷயம். ரைட், ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், ரெண்டாவது தேவனின் வாக்கு தத்துவம். 30ஆம் வசனத்துல பார்ப்போம் என்ன சொல்றாரு. 30ஆம் வசனத்தை பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு இறையியல் விஷயம் இது. ஆனா நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, பவுலடியா சொல்றார், எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்ன? உங்களை அழைச்ச உடனே ஜஸ்டிஃபிகேஷன் என்ற இங்கிலீஷ் வேர்ட், அதாவது நீதிமான் ஆக்குறது அர்த்தம் நீங்கள் இயேசுவிடம் வந்த உடனே நீங்கள் இயேசுட்ட சொல்றீங்க, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லக்குள்ள எப்படி ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்றார்? நீங்க ஒரு பாவி, உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார், உங்களுடைய ஸ்தானத்தை இயேசு எடுத்திருக்கிறார். ரைட், அதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்படுது. நீதி, அதாவது ஒரு பாவம் அறியாதவர் ஒரு பாவியாக மாறினார், பாவியான எங்களை நீதிமான் ஆக்கும்படி. இதுதான் ஜஸ்டிபிகேஷன். அதாவது ஒரு பாவம் அறியாத இயேசு எனக்காக பாவியாய் மாறினார். எதற்காக? பாவியான என்னை நீதிமான் ஆக்கும்படி. அப்ப நீதிமான் ஆக்கினது என்னண்டு? இயேசு உங்களுக்காக அந்த இடத்தை எடுத்தபடியினால், பாவியான உங்களுடைய இடத்தை இயேசு எடுத்து அவர் உங்களுக்காக மரித்தபடியினால் உங்களை நீதிமான். அப்ப நீங்க இயேசுவை சிலுவையில் செய்த காரியத்தை விசுவாசித்த உடனே நீங்க யாரு? நீங்க ஒரு நீதிமான். ஆண்டவர் உங்களை அதுக்கு பிறகு எப்படி பார்ப்பார்? ஒரு நீதிமானாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க இதை. ரைட், இதுதான் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நடக்கிற விஷயம். எங்களை நீதிமான் ஆக்குறார். நீதிமான் ஆக்கின பிறகு ரெண்டாவது சான்டிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க, பரிசுத்தப்படுத்தல். அதன் அர்த்தம் இயேசுவை போல் மாற்றுதல். அது எங்களோட வாழ்க்கையில நாங்க மரிக்கும் வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுறார். எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை விட்டு, நான் முதலாவது சொன்னது போல கஷ்டமான சூழ்நிலைகள் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. நேற்று எங்கட சிறுகுழுல நான் கதைக்குள்ள சொன்னோம், ஒரு சில்வர் ஸ்மித், அதாவது வெள்ளி செய்கிற ஒரு நபர், எப்படி அவருக்கு தெரியும் அந்த வெள்ளியை அவர் பரிசுத்தம் பண்ணக்குள்ள நெருப்புல, அவங்க சொல்றாங்க நெருப்பு நடுவுல அந்த வெள்ளியை வச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவதானமா பார்த்துட்டு இருப்பார் அந்த வெள்ளிய என்ன நடக்குது, அவதானமா பார்த்துட்டு இருப்பார். என்னண்டா அவர் கண் எடுத்தாரண்டா வெள்ளி நாசமாவும் போயிடலாம். ஆனா அவதானமா பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கிறது என்னண்டா, அந்த வெள்ளி தன்னுடைய முகத்தை அந்த வெள்ளியில தெளிவா பார்க்கக்கூடிய அளவுக்கு வரைக்குள்ள அந்த வெள்ளி இப்ப பரிசுத்தம் டக்கண்டு வெளியில எடுத்துருவார். ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் அதுதான் செய்றார். உங்களையும் என்னையும் சூடான சூழ்நிலைகளுக்கு அனுப்புவதற்கு காரணம் என்னவென்றா, அவருடைய சாயல், இயேசுவின் சாயல் எங்களுக்குள் உருவாக வேண்டும். அதற்காக அவரை எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நாங்கள் கசப்பான நபர்களா மாறிடுவோம். இதை விளங்கிக் கொள்வோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அத்தான் பரிசுத்தப்படுத்தல். ஆனா கடைசியில இன்னொன்றுக்கு மகிமைப்படுத்தல். மகிமைப்படுத்தல் என்றால், ஒரு நாள் நீங்கள் இயேசுவை போல், அதாவது நாங்கள் மரித்து ஆண்டவரிடம் சென்ற பின்பதாக ஒரு நாள் அவர் எங்களை இயேசுவை போல் முழுமையாக மாற்றி விடுவார். அதான் மகிமைப்படுத்தல். அந்த நாளுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அவர் எங்களை அதை செய்ய போறார். அப்ப நீதிமானாக்குதல், பரிசுத்தப்படுத்தல் உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்க செய்ய போறீங்க, உங்களோட பாவத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்து. ஆனால் ஒரு நாள் நீங்கள் இயேசுவை போல் மகிமைப்பட போகிறீர்கள். இதுதான் 3 ஸ்டேஜ் எங்களோட வாழ்க்கையில, 3 நிலைகள் ஆண்டவர் எங்களை ஒரு கிறிஸ்தவரை கொண்டு போற. ரைட், விளங்குதா உங்களுக்கு? இது முக்கியமான இறையியல். ரைட், ஆனால் பவுலடியார் இந்த இடத்துல இந்த மகிமைப்படுத்தல் அப்ப ஒரு நாள் நடக்க போற விஷயம் தானே. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த வசனத்துல 30ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. திரும்பி 30ஆம் வசனம் கடைசியை பாருங்க, இப்படி முடியுதாண்டு. நீதிமான்கள் ஆகியிருக்கு, அவர்கள் நீதிமான்கள் ஆக்கினாரே, அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அதாவது முடிச்சுட்டார். இதுல என்ன பவுலடியார் சொல்ல வருகிறார்? ஆண்டவருடைய கண்ணுல நீதிமான் மட்டுமல்ல நீங்கள், உங்களை அவர் மகிமைப்படுத்தி முடிஞ்சது.
அவருக்கு நிச்சயம். அவர் ஆரம்பிச்சதை முடிக்கிற தேவன். உங்களை எதை ஆரம்பிச்சார் அவர் முடிப்பார். அப்ப அவருக்கு ஒரு நிச்சயம். பவுல் நிச்சயம் எழுதுறார், உங்களை மகிமைப்படுத்தி முடிஞ்சது. இது இறந்த காலம், இது எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம் இல்ல. ஆண்டவருடைய கண்களை அவர் உங்களை மகிமைப்படுத்திட்டார். அதாவது நிச்சயமாக இது நடக்க போகிறது என்ற ஒரு நிச்சயத்தன்மை அவர் எங்களுக்கு இதுல இருந்து கொடுக்கிறார். ரைட். மார்ட்டின் லாய்ட் ஜோன் இப்படி சொல்லுகிறார். மார்ட்டின் லாய்ட் ஜோன் அவர் சொல்றார் இப்படி பாருங்க, மகிமைப்படுத்தலின் நிச்சயமாய் நடைபெறும் என்பதால் பவுல் அதை ஏற்கனவே முடிந்தது போல எங்களுக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையில் என்று சொல்றார். ஏண்டா அது நிச்சயமாய் நடைபெறும் என்றதால சொல்றார். ரைட். உங்களுடைய தோல்விகளை கூட ஆண்டவர் ஒரு வெற்றியாக மாற்றுவார். உங்களை பாடுகளை கூட அவருடைய திட்டத்தில் ஒரு பகுதியாக மாற்றுவார். அதான் அவருடைய சித்தம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் நீங்கள் செல்லுகிற பொழுது நினைவு வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் ஒரு நாளும் அவர் உடைக்க மாட்டார். அவர் உங்களில் ஆரம்பித்ததை அவர் கட்டாயமாக செய்து முடிக்கிறவர். உங்களில் ஆரம்பித்த விடயத்தை கட்டாயமாக அவர் செய்து முடிப்பார். உங்களை நீதிமான் ஆக்கினாரா? அப்படி என்றா அவர் உங்களை மகிமைப்படுத்திட்டு தான் நிப்பாட்டுவார். அதை யாரால நிப்பாட்ட முடியாது. அதை யாரால நிப்பாட்ட முடியாது. அதான் ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் ஆண்டவருடைய அன்பின் சான்று. எப்படி எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா உண்மையாவே ஆண்டவர் எனக்கு அன்பு செலுத்துறாருன்னு எனக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் நீங்க கேட்கலாம். 32ஆம் வசனத்தை நாங்க வாசிப்போமா? 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? இதுதான் சுவிசேஷத்தின் இருதயம். இதுதான் நற்செய்தியின் இருதயம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தண்ட சொந்த குமாரனே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாரா? தண்ட மகனே கொடுத்துட்டாரே, இன்னும் என்னத்தை அவர் பிடிச்சிட்டு இருக்க போறாரு உங்களுக்கு கொடுக்காம? அவருடைய அன்பின் சான்று இதுதான். The proof of his love is the cross. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிற எந்த நேரத்திலும் எனக்கு ஆண்டவர் அன்பு செலுத்துகிறாரா என்ற சந்தேகம் வரைக்குள்ள சிலுவையை பாருங்க. அதுதான் சான்று. அதுதான் சான்று. அவருடைய அன்பின் சான்று சிலுவையாய் இருக்கிறது. ரைட். அவர்கிட்ட இருந்த மிக பெருமதியான தன்னுடைய ஒரே மகனை அவர் எங்களுக்காக கொடுத்து விட்டார். உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களை கலட்டி எடுப்பதற்காக பாவத்திலிருந்து. அப்படி செய்தவர் எதை அவர் பிடித்து வைத்துக் கொள்ள போகிறார்? கடவுள் நமக்காக இருக்கிறார் என்பதற்கு சிலுவையின் இறுதி சான்று. அவர் தனது மகனை கொடுத்திருந்தால் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க மாட்டாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கணும். கொடுக்க மாட்டாரா? ஒரு தாய் தகப்பன் என்ற விதத்துல உங்களோட பிள்ளைய நீங்க உங்களோட எதிரிக்காக அர்ப்பணிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. பெற்றோர், நான் கேட்கிற கேள்வி இது. நீங்க ஒரு பெற்றோர் என்ற விதத்துல உங்களோட பிள்ளைய உங்களோட எதிரிக்காக நீங்க அர்ப்பணிப்பீங்களா? அவ்வளவு தூரம் போக தேவையில்ல. உங்களோட நண்பனுக்காக உங்களோட பிள்ளைய அர்ப்பணிப்பீங்களா? அதை கூட நாங்க செய்ய மாட்டோம் தானே. ஆனா நம் தேவன், நாம் அவருக்கு எதிரியாய் இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தாரே. அப்படி செய்த தேவன் உங்களுக்கு மற்ற எதையாவது கொடுக்காம பிடிச்சு வச்சிருப்பாரா? நன்மைகளை வராம விடாம பிடிச்சு வச்சிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அவருடைய அன்பை குறித்து யோசித்து பாருங்கள். இந்த காலை நேரத்தில் அந்த அன்பு எவ்வளவு மிகப்பெரிய அன்பாய் இருக்கிறது. கடைசி காரணம், இந்த காலை நேரத்தில் நான் உங்களிடம் பேசுகிறேன். கடைசி காரணம், 4வது காரணம். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. நாம் தேவனுக்கு பெருமதியானவர்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தேவனின் பொக்கிஷம். ரைட். அந்த சிங்களத்துல சொல்லுவாங்க சில வேளை, அனே வஸ்துவ மட்ட வத்துரட்டிக்காக கேணும் அது. அதே மாதிரி நீங்க ஆண்டவருக்கு பொக்கிஷமா இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருடைய பொக்கிஷம்.
அவருடைய பொக்கிஷம். நான் ஏன் அப்படி சொல்றேன் பாருங்க, 37 இருந்த வாசனத்துல இருந்து திரும்பி நாங்க மெதுவா வாசிப்போம். 37, 38, 39 மெதுவா வாசிப்போம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் திரும்பி கொஞ்சம் வாசி பாருங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே. யார் அது? யார் எங்களுக்கு அன்பு கூறுகிறவர்? நம் இயேசு. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நினைவு வச்சு கொள்ளுங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இது ஒரு மிக வல்லமையான விஷயம். நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட தோல்விக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும், உங்களோட வாழ்க்கையில எது நடக்காவிட்டாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஆழ்ந்து போய் இருந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதனையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கைவிட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 38. மரணமானாலும் ஜீவனானாலும். பாருங்க விஷயங்கள் என்னது? வருத்தம் உங்களை மரண பயத்தை கொண்டு வருதா? மரணமானாலும் ஜீவமானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காலங்களானாலும், வருகிற காலங்கள் ஆனாலும். 19ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நம்முடைய தேவனுடைய கிறிஸ்து இயேசு தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது ஒரு நிச்சயமான விஷயம். ஒன்றாலையும் உங்களை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பில் இருந்து உங்களை ஒன்றாலும் பிரிக்க முடியாது. எதுவும் நம்மை தேவனுடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. இதுதான் சத்தியம். ஒரு தாப்பன் ஒரு பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக எனக்கு இந்த உணர்வு இருக்கிறது. என்ற 2 பிள்ளைகளும் பிறக்க முன்பதாகவே நான் அந்த பிள்ளைகளை கண்டதே இல்லை. இந்த மனைவியிட வயிறுக்கு பிள்ளை வந்த நாள் இருந்து அந்த பிள்ளையோட நான் கதைக்க ஆரம்பிச்சேன். வயிற்றிலே நான் சொல்லுவேன், நான் உனக்கு அன்பு செலுத்துறேன், நான் தான் உன்னுடைய அப்பா, நான் உனக்கு மிகவும் அன்பு செலுத்துறேன், நீ வரும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை காண எனக்கு மிக ஆசையா இருக்குது, நீ இந்த உலகுக்கு வந்த பிறகு நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் என்று தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை காணாமலே நாங்கள் குழந்தையோடு பேசுகிற நபர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாப்பான அப்பாமாராகிய நாங்கள் அப்படி எங்கட குழந்தைகள் வருவதற்கு முன்பதாகவே காண்பதற்கு முன்பதாகவே அந்த குழந்தைக்கு நாங்கள் அன்பு செலுத்துற நபர்களாக இருந்தால் தேவன் எங்களுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துகிறார். நம்முடைய பரலோகத்து பிதா எங்களுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துகிறார். அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துறது நீங்க அதை எல்லாம் நல்லா செய்யக்குள்ள இல்லை. அடுத்த ஸ்லைடை போடுங்க. அல்ல சொல்லப்படுது, நீங்க நல்லவராய் இருப்பதனால் அல்ல அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துகிறார், அவர் நல்லவராய் இருப்பதனால் தான் உங்களுக்கு அன்பு செலுத்துகிறார். நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க நல்லவரா இருக்கிறபடி அவர் உங்களுக்கு அன்பு செலுத்த இல்லை. அப்படியே நீங்கள் ஒருத்தருக்குமே நாங்கள் அன்பை பெற்றுக்கொள்றது தகுதி இல்லை. ஆனா அவர் நல்லவர், அதனால அவர் எங்களுக்கு அன்பு செலுத்துகிறார். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய அன்பு அடுத்த ஸ்லைடை போடுங்க. அந்த அன்பை எதுவும் மாற்ற முடியாது. நான் வாலிப முகாம்ல சொன்ன ஒரு விஷயத்தை திரும்பி சொல்றேன். ரைட், உங்களோட அப்பாட அன்பை நீங்க செய்கிற நல்ல காரியத்தால அதிகரிக்க வைக்கவும் முடியாது. உங்களோட அப்பாட அன்பை நீங்க செய்கிற பிழையான காரியத்தால ஒரு நாளும் குறைக்கவும் முடியாது. உங்களோட அப்பாட அன்பு ஒரு நாளும் மாறாது. அது மாறாத அன்பு. அந்த மாறாத அன்பு தான் எங்களை ஜீவிக்க வைக்கிற அன்பு, எங்களை காக்கிற அன்பு, எங்களை வாழ வைக்கிற அன்பு. என்ன நிலையிலும் என் அப்பா என்னை கைவிட மாட்டார். அந்த உறவு தான் என்னை கொண்டு செல்லுகிறது. பாருங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாண்டு. அடுத்த கருத்து போங்க. ரைட், ஹென்றி நவீன் என்றவர் இப்படி சொல்கிறார், நிராகரிப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவே தேவனின் அன்பு இருந்தது, அனைத்து நிராகரிப்புகளுக்கு பின்னும் அது தொடரும்.
நீங்கள் நான் சொன்னேன் தானே, ஒரு அப்பா பிள்ளைய காண்றதுக்கு முதலே அப்பாவுக்கு அன்பு சொல்ற போல நிராகரிப்பதை நீங்க உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டார். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு நிராகரிப்புகளுக்கு மத்தியில், புறக்கணிப்புக்கு மத்தியில் நீங்கள் சென்றாலும், புறக்கணிப்புக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட அன்பு புறக்கணிப்புக்கு பின்பும் அதே அன்பா இருக்கிறது. உங்களை யார் புறக்கணித்தாலும் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்காது. ஏனென்றால் அந்த அன்பு ஆரம்பித்தது உங்களை புறக்கணிப்பதற்கு முன்பாகவே அது ஆரம்பிச்சு விட்டுட்டு. மறந்துடாதீங்க யாருடைய அன்பு. திரும்பி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிற 4 விஷயங்களால் அடுத்த ஸ்லைடை போடுங்க. தேவன் உனக்காக இருக்கிறார். பாருங்க, இதான் உண்மை, இதான் உண்மை, இதான் பொருள். முதலாவது நாங்கள் பார்த்தோம், தேவனுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதில் அர்த்தம் என்ன? தேவன் உங்கள் கதையை நன்மையாக வடிவமைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற தீமைகள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. என்ன அந்த நோக்கம்? உங்களை இயேசுவை போல் மாற்றுவது. அந்த நோக்கம் ஒவ்வொரு நாளும் முன்னால சென்று கொண்டிருக்குது. அவருடைய வாக்குறுதி, அதன் அர்த்தம் என்ன? தேவன் தான் தொடங்குவதை முடித்து வைப்பார். அவர் என்னத்தை உங்களை ஆரம்பிச்சாரோ, உங்களை நீதிமானாக்கி ஆரம்பிச்சதை மகிமைப்படுத்தி தான் முடிப்பார். மறந்துடாதீங்க, ஏற்கனவே செஞ்சிட்டார். பவுலுடைய சொல்றார், உங்களை மகிமைப்படுத்திட்டார் அவர் சொல்லிட்டார். மூன்றாவது விஷயம் என்னது? அதுக்கு ஆதாரம், எனக்கு ஆண்டவர் அன்பு செலுத்துறதுக்கு ஆதாரம் என்ன? சிலுவை அவரது அன்பை உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நேரம் சிலுவையை பார்க்கக்குள்ள உங்களை நினைப்பு வரணும், ஆண்டவர் எனக்கு அன்பு செலுத்துறார், அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. கடைசி, நீங்க விலை மதிப்பெற்ற தன்மை, நீங்கள் ஒரு பெருமதியானவர், நீங்கள் ஒரு பொக்கிஷம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அவருடைய அன்பினால் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். யாராலும் உங்களை அவரது அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. எனக்கு தெரியாது இதுக்கு மேல என்ன சொல்றேன். ஆனா எப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியில் நீங்கள் இருந்தாலும், சந்தேகங்கள் வர்றது பிரச்சனை இல்லை. சந்தேகம் மத்தியில் ஆண்டவருடைய வல்லமையான அன்பை சிந்தியுங்கள். அந்த அன்பை உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுங்கள். Can we sing a song as we come to the end? நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், எனக்கு நிச்சயமாக தெரியும். அடுத்த ஸ்லைட். பவுல் சொல்கிறார், எனக்கு நிச்சயமாக தெரியும் இயேசுவின் அன்பிலிருந்து ஒன்றாலையும் என்ன பிரிக்க முடியாது. 38-39 வசனங்கள், நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நிச்சயமான நம்புகிறேன். உங்களுக்கு சொல்ல முடியுமா அதை இந்த காலை நேரத்தில்? எனக்கு இயேசுவின் அன்பில் இருந்து என்ன ஒன்றாலையும் பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா இந்த காலை நேரத்தில்? அதுதான் விசுவாசத்தின் இருதயம். இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் இதுதான் விசுவாசத்தின் இருதயம். இதுதான் எங்களுக்கு என்ன நிச்சயமற்ற காரியங்கள் மத்தியில் நாங்கள் பயணம் செல்லும் பொழுது எங்களுக்கு நிச்சயத்தை கொடுப்பது இந்த சிந்தனையாய் இருக்கிறது. நீங்கள் கடல் நடுவில் பெரியோரு ஸ்டார்ம், ஒரு புயலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். நங்கூரம் விட்டாலும் படகு அசைந்து கொண்டிருக்கிறது. பயமா இருக்குது, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. இயேசுக்கள் இருந்தாலும் ஒரு பயம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கை ஆடிக்கொண்டிருக்கிறது. உங்களது ஒரு நிச்சயமற்ற தன்மை உங்களுக்குள் இருக்கலாம். உங்களுக்கு நான் பெருமதி இல்லையே ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, நான் இவ்வளவு பிழை செய்த நபர் என்று கூட உங்களுக்கு விளங்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவனுடைய அன்பு அசைக்க முடியாது என்பதால் எந்த நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கையுடன் உங்களுக்கு அதை எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு அவருடைய நோக்கத்தை விசுவாசிக்க முடியும். உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற பொருத்தனை விசுவாசிக்க முடியும். உங்களுக்கு அவர் தந்திருக்கிற சாட்சியை உங்களுக்கு அதில் உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு அவர் உங்களை பெருமதியாய் காண்கிறது என்பதை கண்டு உங்களுக்கு அதில் சந்தோஷப்பட முடியும். ஒன்றாலையும் ஆண்டவரின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது.
பாதாளத்தின் வல்லமையால் உங்களை ஆண்டவரிலிருந்து பிரிக்க முடியாது. மனிதர்களின் ஒவ்வொரு விதமான அவர்களது சிந்தனைகளால் உங்களை ஆண்டவரிலிருந்து பிரிக்க முடியாது. அவருடைய கையிலிருந்து உங்களை ஒன்றுமே அவர்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. இதுதான் ரோமர் 8 எங்களுக்கு சொல்லுகிற சத்தியம்.